I am coming. தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்டிவ் என்று கொடுக்கப்பட்டு விட்டோம் சட்டமன்ற தலைவர் இடத்துல. அது மட்டும் இல்லாம நெல்ல வீதியில முளைக்க வச்சுக்கிட்டு இலவச அரிசி கொடுக்கறான் பொங்கலுக்குன்னா இது மாதிரி ஒரு கேடுகட்ட நிலை. நண்பா நண்பீஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய் ரொம்ப நாளாக குறைச்சிக்கிட்டே கிடக்குது, உழைச்சிக்கிட்டே இருக்குது. அதாங்க அந்த சாக்கடை தமிழ் தேசியம் சொல்லி பேசிட்டு திரிவான் பார்த்தீங்களா. திருட்டு கும்பல் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சாட்டை துறைமுருகன் தான் சொல்கிறேங்க. இந்த சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா தளபதியை பிடுங்கத்தான் வந்திருக்கிற, அவனை அழிக்கிறதே எங்களுடைய கொள்கை அப்படின்னு பேசுகிறான்னா நீங்களே மக்களை தெரிஞ்சுங்க. அவனுக்கு என்ன எண்ணத்தில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. 50-60 வருஷமாக 2 கட்சிக்காரங்க மாறி 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 பார்த்திங்கன்னா இந்த நாட்டவே சீரழித்து கடனாளி ஆக்கி விட்டாங்க. அவங்கள பற்றியெல்லாம் இந்த சாக்கடைக்கு பிரச்சனை இல்லையா. நேற்றுக்கு நம்ம கட்சி ஆரம்பித்து வந்த நம்ம தளபதியை பார்த்திங்கன்னா பிடுங்கத்தான் வந்திருக்கிற, அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சாட்டை தமிழ்நாட்டில் ஒவ்வொருட இதயத்துலேயும் பார்த்திங்கன்னா தளபதி விஜய்னு எழுதி வச்சுருக்காங்கடா. நீ அவ்வளோ சீக்கிரமில்ல, நீ எந்த ஜென்மத்துக்கும் அதை அழிக்க முடியாது, சரியா? அழிச்சிருவேன், பிடுங்கத்தான் வந்த, அவனை பார்த்துக்கிற, அழிக்கிறதே எங்களுடைய கொள்கை அப்படிங்கிற. டேய், 4 பேர்த்த வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ இது பேசுகிறீங்கன்னா, நாடு முழுவதுமே தளபதிக்காக மக்கள் எல்லாருமே இறங்கி வந்துட்டாங்க, சரியா? நீயும் சரி, ஒன்றும் சரி, எவனாலுமே ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, சரியா? நீங்களாம் எதுக்குடா கட்சி வச்சு நடத்துகிறீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் கட்சி வச்சுடா. ஒரு எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கொன்னு வேலை செஞ்சுருக்கிறீங்களாடா. போட்டி ஓடுறா, எவன் என்ன பண்ணுறா, எவங்கிட்ட 5 கோடி வாங்கலாம், எவங்கிட்ட 50 கோடி வாங்கலாம் அப்படிங்கிறத திட்டம் மட்டும்தான்டா நீங்கள் தீட்டுறீங்க. உங்கள் லொன்னை நீயே எல்லாம் நீங்கள் எல்லாம் எப்படி ஆளுக்கு பார்த்தியெல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு. உன் அண்ணங்கார அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவன், இடும்பாவளவன் கார்த்தி அவன் அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவன், நீயும் அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு ஆட்டை போடுறவன், சரியா? இந்த மாதிரி உங்கள் குரூப்பே இது தான்டா, சரியா? ஏதோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தெரியாதரமாக இப்படி பேசுகிறாரே, இப்படி பண்ணுறாரே, சரி நம்ம இந்த கட்சியில் இருப்போன்னு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டேன். இந்த எலெக்ஷன் பாரு, போன டைம் எவ்வளோ 8.2% நீ வாங்க முடியுதான்னு பாரு, சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டிங் மேடை போட்டு மீட்டிங் பேசுகிறீங்க. மீட்டிங்க்கு என்னடா 10 ரூபா செலவு பண்ணுவீங்களா? அந்த கட்சியில் இருக்கிற தொண்டவை ஆளுக்கு 500 1000 போட்டு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவானுங்க. நீங்கள் மைக்கு பிடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. சொந்த காசில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறீங்களாடா நீங்கள்? உங்கள் லொன்னனும் சரி, நீயும் சரி, எவனாவது ஒரு மீட்டிங் சொந்தமாக போட்டுக்கிறேன் தொண்டன் சொல்லிடுறேன். அந்த இளைஞர்கள் அவன் 500 1000 சேர்த்து தாண்டா மீட்டிங்கே போடுறாங்க. 10 பைசா நீங்கள் போட்டிருப்பீங்களா அதில்? ஆனால் நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒன்று, பிச்சை எடுத்து தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிற. பிச்சை எடுத்தாலும் அமெரிக்காவில் வருஷம் 25 லட்சம் கட்டிய பையனை படிக்க வைக்கிற, வீட்டுக்கு வாடகை எவ்வளோ கொடுக்குற? 2 லட்ச ரூபா, மாதம் 2 லட்ச ரூபா. இதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு எங்கிருந்துடா வருது? ஏண்டா நீங்கள்லாம் போய் ஒவ்வொருத்தங்கிட்டையும் பிச்சை எடுத்துகிட்டு அந்த காசு உங்கள் அண்ணனுக்கு கொடுத்து அவன் பையன் 25 லட்ச ரூபா வருஷம் கட்டி படிக்க வைக்கிறா. வீட்டு வாடகை என்ன, லெக்ஸுரி கார் என்ன, இதெல்லாம் எங்கேருந்துடா வருது? நீங்கள் இந்த கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதாண்ட உங்களுடைய வேலையே என்ன? திட்டத்தை நைட்டு உங்கள் அண்ணங்கார சரக்கு அடிப்பேன், நீ அடிப்பேன், எல்லாம் அடிச்சுட்டு அடுத்தது எவங்கிட்ட கொள்ளை அடிக்கல அப்படின்னு அந்த திட்டங்கள் கட்சிக்காக, நீ மக்களுக்காக ஒரு திட்டமும் நீங்கள் தீட்டினது சரித்திரமே கிடையாது, சரியா? என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்? ஏன்னா 60 வருஷம் 70 வருஷம் இந்த நாட்டை சீரழிச்சேன்னா அவங்கள நீ ஒரு எதிர்த்து பேச முடியாது. நீ பணம் வாங்கிட்ட அப்புறம் அவனுக்கு பேசணுன்னா நீ பேசி தானே ஆகணும். அந்த கூலிக்கார நாய் தான் நீ எல்லாம், கூலிக்கு மாரடிச்சிட்டு இருக்கிற நாய் தான் நீ. என்ன பேசுகிற?
தளபதி வந்து நீ வந்து பிடுங்கிடுவ, நீ பாரு சரியா. இங்கே வர நீ வந்து பின்னாடி வந்து உனக்கு வந்து இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி மேலே ஆள்ற கட்சி இது எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாபெரும் சக்தி தெரியுதில்ல எவ்வளோ பயம் இருக்குது உங்களுக்கு. ஏண்டா நீங்கள் வந்து என்ன சொல்கிற, நீ எப்படி கொள்கை இல்லாத இடத்துல எப்படி கூட்டணி வைப்பாங்க, ஒருத்தருமே கூட்டணிக்கு இல்லை தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு. தனியாக நாங்கள் நிற்கலடா சரியா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்கிறவனை தான் கட்சியில் வச்சுருப்போம் சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிட மாட்டோம் சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கொள்ளையடிக்க முடியாது சரியா, அப்போ திருட முடியாது சரியா, லஞ்சம் வாங்க முடியாது, அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துக்க. உண்மையானவன் இங்கே வர முடியுமாடா? டேய் சாக்கடா, உன்னைத்தான் கேட்குற. இங்கே வந்து கொள்ளையடிக்க முடியாது, ஆட்டை போட முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் எவன் வந்து சொல்லுவேன் நாங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், அப்படி இல்லாதவனை வாங்கன்னு சொல்கிறான். அப்போ எவனும் வரலைன்னா பார்த்துக்க எவ்வளோ சுத்தமாக இருக்கிறானுங்கன்னு சரியா. டேய் சாட்டை, உனக்கு எப்பயும் சொல்கிறேன், என் தளபதியோட கை வந்து கரைப்படியாத கை சரியா. அதனால் என் தளபதி வந்து அது வந்துரு இது வந்துருன்னு எதுக்கு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது சரியா. எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. அதாவது இந்தியாவிலேயே அரசியலில் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர் என் தளபதி மட்டும்தான் சரியா. அதனால் வந்து அவர் எவனை கண்டு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஈடியோ ஏதோ வந்தாலும் நீ வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. வரலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது சரியா. ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பயப்பட்டு தான் ஆகணும் சரியா. அதனால் வந்து நீ எங்களை புழுங்களா அழிக்கலா அப்படிங்கிறது நீ இல்லை, உன் அண்ணன் இல்லை, உன் அண்ணனை மாதிரி லட்சம் பேர் வந்தாலுமே இங்கே வேலைக்கு ஆகாது ராஜா சரியா. அதனால் உன்னுடைய வேலை என்னமோ அங்கே இங்கேன்னு வாங்கி திங்கிறது, அவனை இவனையும் மிரட்டி காசை பிடுங்கிறது, இதுதான் உன் வேலை. அதை பார்த்து அங்கே செஞ்சிட்ருங்க சரியா. இங்கே வந்து நம்ம தளபதி, ஏன்னா நான் தளபதியே வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாருல்ல, உங்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேசி என்ன பண்ணுறது, இத்தனை இது கழுவி ஊற்றுறாரு, அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் இதாகலையாடா சரியா. அதனால் அடுத்தது எங்கே வாங்கித்தீங்களாங்கிற பிளான் போட்டு உங்களொன்ன நெய் சரி. அந்த எருமை மாடு இருக்கிறான் பாருங்க இடும்பாவாளன் கார்த்தி சரியா, அவன் எல்லாம் போய் தண்ணி கிண்ணி போட்டு போய் எல்லாம் பேசுங்க. அடுத்தது எவங்கிட்ட படம் போடுங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுங்க சரியா. நீ இந்த பிடுங்கிடுவேன் அழிச்சிருவேன் சரியா, அது நீ சொல்கிற சரியா. மக்கள் உங்களுக்கு காட்டுவாங்க சரியா எலெக்ஷனில். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழகம், வளர்க தமிழக வெற்றி கழகம். தலைக்கணம் இல்லாத தலைவன், தமிழகத்தின் முடிசூடா மன்னன், நாளை வரலாறு படைக்க வரும் என் தானிய தலைவன் தளபதி அவர்களுக்கு என் நன்றி கூர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.